السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும், இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நமக்கு முன் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு காத்து கொண்டிருக்கிறது. அந்த பொறுப்பை நாம் அவசரமாகவும் அவசியமாகவும் நிறைவேற்ற வேண்டும். கடந்த காலங்களிலே அந்த பொறுப்பிலே நாம் கவனம் செலுத்தாமல் விட்டதினால் பலவிதமான பேரிழப்புகளை நாம் சந்தித்திருக்கின்றோம். இனியும் வரக்கூடிய காலங்களிலே அது மாதிரியான பேரிழப்புகளை நாம் சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சிந்தனையையும் திறமையையும் ஆற்றலையும் சக்தியையும் பயன்படுத்தி நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த சவாலான இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது என்ன பொறுப்பு? சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை, நம்முடைய வயிற்றில் பிறந்தவர்களை, நம்முடைய மஹல்லாவிலே தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களை, ஏதோ அவங்க படிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுடாம, ஒவ்வொரு மாணவனின் மீதும் நம்முடைய தனிப்பட்ட கவனம் செலுத்தப்பட வேண்டும். அந்த மாணவனுடைய முன்னேற்றத்திலே நாம் அதிகமாக அக்கறை கொள்ள வேண்டும். அப்படி நாம் ஒரு செயல் திட்டத்தை கையில் எடுத்து இனி வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய மாணவ கண்மணிகளை உருவாக்கினால், அவர்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே இந்த சமுதாயத்திற்கு பலன் தரக்கூடியவர்களாக, சமுதாயத்துடைய மாண்பையும் மதிப்பையும் காக்கக்கூடியவர்களாக அவர்கள் உருவாகுவார்கள், வளருவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பிள்ளைங்களை நாம் உருவாக்கணும். நாம் உருவாக்க தவறிட்டோம். பெற்றோர்களும் தவறிட்டாங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் இதில் அதிகமான அக்கறை செலுத்தாமல், சரி அவர் புள்ள அவர் பார்த்துக்குவார், இது இவர் புள்ள அவங்க அத்தா அம்மா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நாம் பாராமுகமாக இருந்ததின் காரணமாக சமுதாயத்திலே நாம் என்ன பலனை இந்த மாணவர்கள் மூலமாக எதிர்பார்க்கின்றோமோ அப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்காமல் போய்விடுகின்றது. இந்த மாணவர்களை உருவாக்கணும். மொத்தம் ஒரு 4 செயல் திட்டங்களை கொண்டு இந்த மாணவர்களை உருவாக்கணும். 4 செயல் திட்டங்கள். 1, முதலாக அவர்களுக்கு ஈமான கற்றுக் கொடுக்கணும், அக்கீதாவை கற்றுக் கொடுக்கணும், கொள்கையை கற்றுக் கொடுக்கணும். ஈமான் தான் அடிப்படை. ஈமான் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் உலகத்தில் வேணா ஆக ஓன்னு வாழுவான், ஆனால் கண்ணு மூண்ட பிறகு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஈமான் தான் முக்கியம். ஹதரத் ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போனோம். நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? வாட்ட சாட்டமான வாலிபர்களாக இருந்தோம். வாலிபர்களாக, மாணவர்களாக, வாட்டம் சாட்டமானவர்களாக நாங்கள் இருந்தோம். இந்த சமயத்தில் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் போகும்போது முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஈமானை பற்றி பாடம் நடத்தினாங்க. ஈமானை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஈமானை பற்றி எங்களுக்கு உரமேற்றினார்கள். அதற்கு பிறகு குர்ஆனை கற்றுக் கொடுத்தாங்க. ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க,
எங்களுக்கு முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை கற்றுக் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். நாங்கள் எப்படி ஆகிட்டோம் தெரியுமா? ஈமானில் மிக உறுதியானவர்களாக நாங்கள் ஆகிவிட்டோம் என்று ஜுன்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு, மாணவர்களுக்கு முதலாக ஈமானை போதிக்கணும், ஈமானை பற்றி சொல்லணும். எல்லாம் அல்லாஹ் தான்பா. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நம்முடைய ஒரு அங்குலம் கூட நாம் நகர முடியாது, ஒரு அணு அளவு கூட நாம் அசைய முடியாது. சொல்லி கொடுக்கணும். ஈமான் என்ன? முதல்ல தௌஹீதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் தான் நம்மளை படைச்சவன், நம்மளை பரிபாலிக்கிறவன் அல்லாஹ் தான், அல்லாஹ் தான் நமக்கு செய்யறது எல்லாமே. நாம் தாயுடைய வயிற்றிலிருந்து உருவாகிறதுக்கு முன்னாடியிலிருந்து நாம் கபருக்கு போகிற வரைக்கும் நமக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தவன் ரப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனை தவிர வேறு யாரையும் நாம் வணங்கக்கூடாது. அவனுக்கு முன்னாடி மட்டும்தான் நம் தலை வணங்க வேண்டும், அவனத்தில் மட்டும்தான் நம்முடைய எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் கேட்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும். இதுக்கு பேர் தௌஹீது. இரண்டாவது ரிசாலத், தூதுத்துவம். ஈமான் சொன்ன இந்த மிக முக்கியமான இந்த மூன்று, அல்லாஹை பற்றி, இரண்டாவது ரசூலை பற்றி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நம்முடைய தலைவர். உலகத்தில் எந்த கொம்பு நமக்கு தலைவர் கிடையாது, தலைவன் சொல்றதுக்கு தகுதி இல்லாதவர்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இந்த சமுதாயம் தலையிலே தூக்கி கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள், எல்லா துறைகளிலும் வழிகாட்டியவர்கள். நாம் எப்படி இருக்கணும்னு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளை பற்றி கவலைப்பட்டவர்கள் நம்முடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க தான் நம்முடைய தலைவர், அவர்கள் தான் ரசூல். அவர்கள் சொன்ன வழிமுறைப்படி நாம் வாழ்ந்தால்தான் உலகத்தில் வெற்றி அடைய முடியும். அவர்கள் தான் இறுதி தூதர், அவர்களை விட அவர்களுக்கு பிறகு வேறொரு தூதர் கிடையாது, வேறொரு நபி கிடையாது அப்படின்னு சொல்லி நாம் உறுதியாக நம்பணும். இதற்கு பேர் ரிசாலத். இன்னொன்று, மூன்றாவது ஒன்று இருக்கிறது, ஆகிரத். உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் நாம் நிரந்தரமாக அங்கே தங்க போகிறது ஆகிரத்தில். இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச காலத்துடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு மறுமையின் ஒன்று இருக்கிறது, ஆகிரத் என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் நான் ஒரு நல்லதை செய்திருந்தாலும் அங்கு நான் பெற்றுக்கொள்வேன், ஒரு கெட்டதை செய்திருந்தாலும் அங்கு அதை நான் பெற்றுக்கொள்வேன். ஆகிரத்துடைய வாழ்க்கை தான், அதாவது மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை தான் எனக்கு நிரந்தரமான நீடித்த வாழ்க்கை என்பதை நாம் உணர வேண்டும். இது மூன்றும் சேர்ந்தது தான் ஈமான். அல்லாஹ் பற்றி ஈமான் கொள்ளணும், ரசூலை பற்றி ஈமான் கொள்ளணும், அடுத்து ஆகிரத்து நம்முடைய நிலையான ஒரு தங்குமிடம் அதுதான் என்பதை நாம் நம்பணும். இந்த ஈமானை நம்முடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமாக சொல்லிக் கொடுக்கணும். மிக முக்கியமாக அந்த ஈமானை பற்றி தெரியாதனால தான் இன்னைக்கு பிள்ளைங்க எங்கெங்கேயோ போகிறாங்க, எதையோ தேடுறாங்க, தங்களுடைய கொள்கையை விட்டுட்டு ஈமானை விட்டுட்டே போயிடுறாங்க. அதனால் நம்முடைய ஒரு சிறந்த அடுத்த தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவர்களுக்கு ஈமானை பற்றி போதிக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றி போதிக்க வேண்டும், இஸ்லாத்தை பற்றி போதிக்க வேண்டும், ஆகிரத்தை பற்றி போதிக்க வேண்டும். உலகத்துடைய வாழ்க்கை இங்கோட முடிஞ்சிடாது. நாம் உலகத்தில் செய்யக்கூடிய எல்லாமே ஆகிரத்தில் தான் கூலி கொடுக்கப்படும். இங்கு ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மௌலானா கலீல் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, எலி இருக்குல்ல, எலி அந்த வலைக்குள்ளே பூந்துக்குச்சின்னு சொன்னால் ஆடு அங்கே இருக்கிறத சாப்பிடும், சந்தோஷமாக இருக்கிறோம். அடிக்கிறவர் அப்போ வரமாட்டார், காலையில் வந்து சாக்கில் போட்டு ஒரு நாள் தட்டி ரோட்டில் தூக்கி போட்டு போயிடுவார். அதே மாதிரி தான் வலைக்குள்ளே இருக்கிற எலியை போல துன்யாவுடைய வலையில் நாம் சிக்கிக்கின்னு அங்கே இருக்கிற சின்ன கருவாட்டுக்காகவும் சில ருசியான சில உணவுக்காகவும் அந்த பொந்துக்குள்ளேயே, அந்த எலி வலைக்குள்ளேயே ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். உலகத்தின் வாழ்க்கையும் அப்படிதான். அடிக்கிற மலைக்கு இங்கே வரமாட்டார், கேள்வி கேட்குற மலைக்கு இங்கே வரமாட்டார், நரகத்தில் முகம் குப்புற தூக்கி போய் போடக்கூடிய மலைக்கு இங்கே வரமாட்டார். எல்லாம் விடிஞ்ச பிறகு தான், கண்ணு மூடின பிறகு தான், மௌத்தான பிறகு தான் எல்லாமே தெரியும். அப்போ இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலத்துடைய வாழ்க்கை. இங்கே செய்கிறது இங்கோடு முடிஞ்சு போகாது. இதுக்கு பிரதிபலன் கொடுக்கக்கூடிய, கூலி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அங்கு தான். மாலிகி யௌமித்தீன் என்று சொல்கிறோம் அல்லவா, தீர்ப்பு செய்யக்கூடிய நாளின் அதிபதி அங்குதான் நமக்கு தீர்ப்பு செய்வான்.
எதையும் விட்டுற மாட்டான். அதனால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை நாம் எதை செய்கிறோமோ அங்கே அனுபவிக்க போகிறோம். இது முதலாவது. இந்த ஈமானை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமாக ஆழமாக சொல்லிக் கொடுக்கணும். இரண்டாவது, நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும். நல்ல ஒழுக்கங்கள். ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அவன் எதற்குமே லாய்க்கில்லாதவன், எதுக்குமே லாய்க்கில்லை. ஒழுக்கம்தான் ஒரு மனிதனை உயர்வுபடுத்தும், ஒழுக்கம்தான் ஒரு மனிதனை கண்ணியப்படுத்தும். ஒழுக்கம் இல்லாதவனை சமுதாயத்தில் மதிக்கவே மாட்டாங்க, அவன் சமுதாயத்தில் உயர்வடையவே முடியாது. ஒழுக்கம்தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை. அவன் உலகத்திலே சரி ஆகிரத்திலும் சரி அவன் சிறந்தவனாக உயர்ந்தவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனத்தில் ஒழுக்கம் இருக்கணும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு எதையோ கற்றுக் கொடுக்கிறார், எதையோ சேமித்து கொடுக்கிறார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லொழுக்கத்தை விட ஒரு சிறந்த அன்பளிப்பை, ஒரு சிறந்த சொத்தை தன்னுடைய பிள்ளைக்கு எந்த ஒரு தந்தையும் கொடுத்து விட முடியாது. சொத்து சேர்த்து வைக்கலாம், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு போகலாம், பணம் பட்டத்தை வாங்கி கொடுத்துட்டு போகலாம். ஆனால் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து தன்னுடைய பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு, அந்த பிள்ளைக்கு அவர் எதையுமே செய்யலை, இதை எதுவுமே கொடுக்கல. ஆனால் நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து விட்டு போகிறார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்தான் சிறந்த தந்தை. நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டு போய்க்கிறார் தன்னுடைய பிள்ளைக்கு. அப்போ இரண்டாவதாக நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். நல்ல ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மனிதன் சமுதாயத்தில் மிதிக்கப்படுவான், மதிக்கப்பட மாட்டான், தூக்கி மிதிச்சிடுவாங்க, இருக்கிற அடையாளமே தெரியாது. அவன் எங்கே இருந்தான், வாழ்ந்தானா, இருந்தானா, சமுதாயத்தில் இப்படி ஒரு மனிதன் இருந்தானா அப்படிங்கிற அவனுக்கான ஒரு வரலாறே இருக்காது. அப்போ ஒழுக்கம் முக்கியம். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மாணவ கண்மணிகள் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவதாக அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அவனுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, செயல்பாடு எல்லாத்திலுமே ஒழுக்கம் இருக்கணும். பேச்சில் நல்ல சுத்தமான பேச்சு இருக்கணும், அவனுடைய செயல்பாடுகள் ஒழுக்கமாக இருக்கணும். அப்படியே பசங்க கூட சேர்ந்து அரட்டை அடிக்கிறான், பிரயோஜனம் இல்லையே. பொறிக்கு மாதிரி முடி வச்சு இருக்கிறான், என்ன பிரயோஜனம்? அரைக்கால் டவுசர் போட்டு சுத்தறான், இவனிடத்து எங்க ஒழுக்கம் இருக்கு? கண்டுக்காம விட்டுமே. நாம நவீன கலாச்சாரத்தில் இதெல்லாம் ஒரு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி மக்கள் மாறின மாதிரி நாமளும் மாறி போயிட்டோம். என் பிள்ளை டவுசர் போட்டு சுத்துறானே, எத்தனை தந்தைமார்கள், எத்தனை தாய்மார்கள் கவலைப்பட்டு இருக்கிறாங்க. போட்டு எரிக்க வேணாமா அந்த துணியை? டவுசர் போட்டு சுத்துறாங்க, சொன்னா கேட்க மாட்டான், என்ன செய்யணும்? போட்டு எரிச்சிடணும். டவுசர் போட்டு சுத்தினா யாரோ சொல்லுவாங்க, நான்லாம் சொல்லுவேன், பெத்தவங்களுடைய வளர்ப்பு சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதை கூட கண்டிக்க முடியலன்னு சொன்னா நாம என்ன பிள்ளைகளை வளர்க்கிறோம்? அப்போ பிள்ளைகளிடத்தில் உடையிலும் ஒழுக்கம் இருக்கணும், பேச்சிலும் ஒழுக்கம் இருக்கணும், எதெல்லாம் பேச்சிடக்கூடாது. செயல்பாடுகள் ஒழுக்கமாக இருக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எல்லோரிடத்திலும் அன்பா நடக்கணும். இதெல்லாம் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள். இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் அவங்க அடுத்த ஜெனரேஷனாக, அடுத்த தலைமுறைக்கு வரும் பொழுது, அடுத்த தலைவர்களாக அவர்கள் வரும் பொழுது சிறந்தவர்களாக உருவாகுவாங்க. மூன்றாவது ஒன்று இருக்கிறது, ஆளுமையை பெற்றுத்தரக்கூடிய கல்வி. சும்மா எல்லாரும் தான் படிக்கிறாங்க, எல்லாரும் தான் படிக்கிறாங்க, டிகிரி வாங்குறாங்க. ஆனால் எத்தனை பேர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் கூட கணக்கு பார்க்கறது உண்டு. எத்தனை பேர் நான் இந்த அளவுக்கு இந்த பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறேங்க, இல்லை நான் ஒரு முதலாளியாக இருக்கிறேன், இல்லையே. படித்தா போதும், யாருக்கிட்டே போய் வேலைக்கு சேர்ந்துருது. ஏன் முதலாளியாக ஆகக்கூடாதா? படிப்பு என்பது நமக்கு ஆளுமையை பெற்று தரணும். சும்மா அடுத்தவங்க போய் வேலை செய்யறதுக்காக படிக்கிறதல்ல. நம்முடைய ஆற்றலையும் அறிவையும் அடுத்தவனுக்கு செயல்படுத்தி அவன் மேலே ஏறுவதற்காக நம்முடைய படிப்பு காரணமாக இருக்கக்கூடாது. நம்முடைய படிப்பு நாம மேலே வரணும், நாம ஆளுமைக்கு வரணும்.
என் கீழே 10 பேர் வேலை செய்கிறாங்க, என் கீழே 100 பேர் வேலை செய்கிறாங்க, நான் இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறேன், இத்தனை பேருக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன். இந்த நிலைமைக்கு நம்முடைய படிப்பு வரணும். எங்க இருக்கு? நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஆனால் தேடி பார்த்தா நல்ல வேலைகள் கூட இல்லை. நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு கண்ணியமான ஒரு ஜாப்ல கூட அவங்க இல்லை. யோசிச்சு பாருங்களேன். நான் சில சமயத்தில் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்ப்பேன். நம்முடைய பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க நல்ல இடத்துல வேலைக்கு இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க. இல்லையே, விரல் விட்டு எண்ணலாம். ஒருத்தர் 2 பேர், மீதி எத்தனை பேர் காணாம போயிட்டாங்களே. அடுத்தவங்ககிட்ட போய் வேலைக்கு செய்கிறதும், டெய்லி கூலி வாங்குறதும், டெய்லி சம்பளம் வாங்குறதும். இப்படிதான் நம்முடைய பிள்ளைகள் படித்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், டேய் நீ படிச்சுட்டு அடுத்தவனுக்கு வேலை செய்ய போகக்கூடாதுடா, நீ முதலாளியா வரணும். சொல்லி கொடுக்கணுங்க. பிரயோஜனம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய வாலிபர்கள். அடுத்து ஒன்று இருக்குது, 4வது. ஏய் படிச்சுட்டு நீ மட்டும் மேலே போனால் போதாது, சமுதாயத்துடைய அக்கறையும் உனக்கு இருக்கணும். நான் நல்ல ஜாபில் இருக்கிறேன், நான் நல்ல வேலையில் இருக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய குடும்பம், நான் வீடு வாங்குறேன், கார் வாங்குறேன், பங்களா வாங்குறேன், நான் காஷ்மீருக்கு டூர் போகிறேன். இப்போ நிறைய பேர் இப்போ தான் தெரியுது யார் யாரெல்லாம் டூருக்கு போனாங்க. எங்கே இங்கெல்லாம் பார்த்தா அது காஷ்மீருக்கு போயிருக்கிறாங்க. உயிர் பொழைச்சது போதும் ஓடி வந்துட்டு இப்போ பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ நாம மட்டும் சுகமாக இருந்தால் போதாது, சமுதாய சிந்தனையும் உனக்கு இருக்கணும். நம்முடைய பிள்ளைக்கு சொல்லி வளர்க்கணுங்க. உருவாக்க தவறிட்டோம். பெற்றவங்களும் இந்த சிந்தனை இல்லாமல் ஏதோ படிக்கிறான், அவன் படிக்கிறான், வேலைக்கு போகான், பெற்றவங்களும் விட்டுட்டாங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் இதை கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அப்ப இந்த 4 சிந்தனைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மாணவர்களுக்கு உருவாக்கி அவர்களை வளர்க்கணும், போதிக்கணும், அவங்களுக்கு ஊட்டணும். அவர்கள் டுஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முதல்ல ஈமானை போதிக்கணும். ஈமான் இல்லாமல் சொன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அடிப்படை ஈமான் தான். 2வது நல்ல ஒழுக்கம் இருக்கணும். 3வது ஆளுமையை பெற்றுத்தரக்கூடிய கல்வி இருக்கணும். படிச்சு போட்டு அடுத்தவங்க போய் காலில் விழுறது இல்லை. நான் மேலே இருக்கிறேன், எனக்கு கீழே 100 பேர் வேலை செய்கிறாங்க, நான் 50 பேருக்கு நான் சம்பளம் போடுறேன், இப்படி இருக்கணும். 4வது சமுதாய சிந்தனை இருக்கணும். என்னால் இந்த சமுதாயத்தை மேலே தூக்கி விடணும், நான் தூக்கி விடணும். இந்த சமுதாயத்தில் நலிந்து போனவர்களை மேலே தூக்கி அவர்களும் உயர்ந்தவர்களாக, சமுதாயத்திலே மேல்மட்டத்திற்கு வரக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை அவர்கள் உருவாக்கி கொடுக்கணும். இந்த 4 மிக முக்கியமானது. கடந்த காலங்களில் விட்டுட்டோம். இனி வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய மாணவர்களை இந்த சிந்தனையோடு வளர்த்தெடுத்தால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் உச்சத்தை தொடுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய எதிர்கால தலைவர்களான, சமுதாய வழிகாட்டிகளான நம்முடைய மாணவ செல்வங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஈமானிலே நிலைத்திருந்து, ஒழுக்கத்திலே உயர்ந்திருந்து, நல்ல உயர்தரமான பல கல்விகளை கற்று இந்த சமுதாயத்திற்கு பலன் தரக்கூடிய சிறந்தவர்களாக, நன்மக்களாக அல்லாஹ் உருவாக்கி தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.